எல்லாத்துலேயும் படம் ஓகேவா தான் இருந்தது. நிறைய இதில் சொல்லிட்டு அதுதான் ஓகே, சும்மா பார்க்கலாம். தெரியல, எனக்கு பர்சனலி பிடிக்கல, அது என்னோட ஒப்பீனியனா. ஓகே, சும்மா பார்க்கலாம். ஸ்கிரிப்டடாக லைக் ஸ்டோரியாக ரொம்ப ஒன்றும் இல்லை, ஸ்டோரியில் ஒன்றுமே இல்லை. சும்மா போர் அடிக்குதுன்னா வந்து பார்க்கலாம். பட் நானும் வந்து அதர்வா ஃபேன் தான். பட் ஓகே, நிறைய ஹீரோயின்ஸு நிறைய எப்படா முடிப்பீங்கன்ற அந்த பேஷன் லெவலே போகிற அளவுக்கு கொஞ்சம் படம் தள்ளுறாங்க. அண்ணா நான் போதுண்ணா, ஐயோ அண்ணா எத்தனை போதுண்ணா, இல்லை வேணா போதுண்ணா, இல்லை இல்லை ஐயோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன்றும் இல்லை, அதுதான் இப்போ நம்ம அந்த லவ்வை அந்தந்த டைம்லேயே லவ்வாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது அந்தந்த டைமில் சொல்லிட்டா பெட்டர். அது கொஞ்சம் நீங்கள் டிலே பண்ணிட்டாலும் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, ஒரு ஹீரோயின் இது பண்ணிடுவார், லாஸ்ட்டில் வந்துட்டு ஓகே பண்ணிடுவார். பட் ஆனால் அது எப்படி பண்ணுறாரு, ஏன் டிலே பண்ணுறாருன்றது தான் படம் நல்லா இருக்கும். வந்துச்சு, நிறைய இடத்துல வந்துச்சு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருக்கும், அது வேற லெவலில் இருந்துச்சு. இன்டர்வல் ரொம்ப ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை, ஒரு மாதிரி ஷாக்கிங் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, கேஷுவலாக அப்படியே முடிச்சிருக்காங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு பையனா வந்துட்டு எப்படி எல்லாரும் கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி நானும் கஷ்டப்படுறேன் லவ் சொல்ல முடியாமல் அப்படின்றது தான் இன்டர்வல். ஸோ காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இவர் டிராவிடு அப்புறம் அந்த சுதாகர் அவங்களாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நம்ம பரிதாபங்களில் பார்க்குறத விட ஆன் ஸ்க்ரீனில் இங்கே பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைமிங்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான், நிச்சயமாக பார்க்கலாம். பரவாயில்லண்ணா, ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்சா பார்க்கலாண்ணா. சாரி, அவங்க வந்துட்டு ஆக்சுவலி படத்தில் என்னன்னா ஒரு பையன் வந்து பொண்ணுங்களை லவ் பண்ணுவான், ஆனால் அது வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிற மாதிரி ஒரு இது, அதில் வர பிரச்சனைகள் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நான் வந்து அந்த படம் பார்த்ததில்லை, ஆனால் அதோட ரெஃபரன்ஸ் சின்னதாக வந்திருக்கு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி கொஞ்சம் கூட ஒரு சின்னதாக கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுருக்கு. அதான் அதுதான் எனக்கு சின்னதாக ஒர்க் ஆகலை. நீங்கள் முன்னாடியே போய் சொல்லணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஃபோன்லேயாச்சும் அப்படி பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதான் ஒன் டைம் வச்சு பார்க்கலாண்ணா. காமெடியெல்லாம் நல்லா இருக்குண்ணா, ஆனால் இந்த லவ் சீன்ஸ் வரும்போது சின்னதாக கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அது வந்து ஹீரோ வந்து இதில் ரொம்ப இந்த கேரக்டர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக காட்டியிருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, அந்த கன்ஃபியூஷனை வந்து அப்படியே எடுத்து காட்டியிருக்காங்க. அதான் ஆமாம்மா, காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சிரிக்கிறதுக்கு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஆமாம், லேக் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அந்த இன்டர்வெல் வர டைம்லலாம் கொஞ்சம் ரொம்பவே லேக் ஃபீல் ஆயிடுச்சு. அதான் சாரி, ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த நல்லா இருக்கு படம். அதான் இப்போதானே படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, எல்லாத்துக்கும் நல்ல ஒரு படமாக இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. இதயம் ஃப்ளேவர்லேயே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது எப்படின்னா லவ் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம், அதை நம்ம சொல்லாமல் இருப்போம். அப்போ நம்ம சொல்ல போகிறப்ப அந்த மொமெண்ட்டை நம்ம திரும்ப கிடைக்காது இல்லையா, அந்த மொமெண்ட் அப்போவே நம்ம லவ் சொல்லிடணும். அப்படி விட்டால் திரும்ப அது அந்த மொமெண்ட் வருமா அப்படிங்கிறத அதை விடக்கூடாது இல்லை, அந்த லவ் மனசுக்குள்ளேயே இருக்குல்ல, அதனால். ஈஸி தான், பட் அது லவ் வந்து ஒரு மாதிரி, அதாவது இப்போ இருக்கிற இதை வச்சு நம்ம பார்த்தா அது அந்த எமோஷன்ஸு லவ் எமோஷன்ஸு கொண்டு வர முடியாதுல்ல, அதனால் அப்போ இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவோம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இல்லை லேக்லாம் எதுவும் இல்லை, படம் பிடிச்சி. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம், எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு டீசெண்டான படமாக இருக்குண்ணா.
இருக்கு அதனால கனெக்ட் ஆகும்போது ஈஸியாக நம்ம தெரியும் அந்த மாதிரி கனெக்டாக தான் வருது. ஆனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்கு. யாரு அவர் வரப்ப அதுதான் அங்கே தான் இப்போ தேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு. அது வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கீங்க சொன்னப்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டைலாக் தான் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமாம் நான் ஒர்க் அவுட் ஆச்சு, செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அங்கே இந்த சாங் வந்து தேட்டர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அவர் வந்து அவரோட கற்பனை, டேரக்டரோட கற்பனைக்கு இருந்தா என்ன பண்றது, அப்படி இருந்தா லைஃபே போயிடும். நம்ம லவ் சொல்லலைன்னா நம்ம லைஃபே போயிடும். அந்த மாதிரி கஷ்டம். இப்போ ஈஸி, நிறைய ஃபோன் எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போயும் இந்த மாதிரி இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அதனால தான் அவரை கரெக்டாக அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியுது, ஈஸியாக புரியும். காமெடி இருக்கு. சுதாகர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் கொடுக்கப்பட்ட அவர் நடித்த படத்திலே இந்த படம் தான் சூப்பராக அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தார். போரே அடிக்கிற பார்த்தா வந்தமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு படம். இல்லை அவரே கூட வர சுதாகர் வராடாமே சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி கூட அடிச்சிருந்தாங்க. 3 அதான் கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க 3 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யாருமே அதிகமாக காமிக்கல, யாரையும் கம்மியாக காமிக்கல. அவங்க ரோலை அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நடிச்சிருக்காரு. அதுதான் அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஜீன்ஸ் அப்புறம் இந்த படம் தான் நடிச்சாரு. சூப்பராக பண்ணியிருந்தாரு அந்த படம். நல்லா நடிச்சிருந்தாரு. ஃப்ரெண்டு கேரக்டர் தான் வராரு. நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார். ஜாலியாக ஒரு ஃபன்னாக அந்த மாதிரி நடிச்சிருந்தார். பாட்டு 3 பாட்டு சூப்பராக இருக்கு. பிஜிஎம் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. டெக்னிக்காக ஸ்ட்ராங்கு, எல்லாமே ஸ்ட்ராங்கு. டேரக்டர் தான் நம்ம ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 3 மணி நேரம் போர் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ப்ளஸ்னா ஸ்க்ரீன் பே ப்ளஸ், மைனஸ்னா ஒன்றும் சொல்ல போகிறேன். மைனஸ் அந்த அளவு சொல்கிற மாதிரி மைண்டுக்கு வருது. ஏன்னா அந்த அளவு நான் ஒன்றும் போர் என்னடா அந்த சீன் போர் அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல லவ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் லவ்வாக சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹீரோ எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி நல்லாயிருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம். அது கொஞ்சம் இருக்குது, பட் இருந்தால் நல்லா தான் இருக்குது. 90s பார்க்க முடியாதுல்ல. 2Ks 90s ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போலாம் அப்படி இல்லைங்க. பார்த்துட்டுமே லவ் சொல்லிடுறாங்கல்ல. முன்னாடியெல்லாம் அவர் லாஸ்ட் வரைக்கும் லவ் சொல்ல மாட்டார். அது ஒன்று தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ யாருமே இப்படி இல்லை. முன்னாடி அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து யாருமே அப்படி பண்ணல. எல்லாமே நல்லா இருக்குது சார். எந்த சொல்லுச்சோமோ எல்லாருமே நல்லா பண்ணாங்க. எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே போர் அடிக்குமே இல்லை. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார். எதுவுமே அந்த குறை சொல்ல முடியாது. எல்லா படமும் நல்லா தான் இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. யாரு? நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே சார். அது எனக்கு தெரியல. நான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. படமாக இது அதர்வாசர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற நடித்த எல்லாருமே கயாது, பிரீத்தி முகுந்தன், ராவேல், சுதாகர், ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ரக்ஷன் ப்ரோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரீத்தி ஃபேன், பிரீத்திக்காக வந்தேன். பயங்கர ஹாப்பி. அவங்களோட போர்ஷன்ஸ் இன்னும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸுமே அழகாக முடிச்சிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி பழைய இதயம் படம் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த படத்துலேருந்து ஒரே ஒரு சின்ன சீன் மட்டும் இங்கே அந்த இன்ட்ரோவில் நம்ம பார்த்துருப்போம். லைக் ட்ரைலரில் நம்ம பார்த்துருப்போம். அந்த சீன் இருந்துச்சு. அந்த படத்துலேயே அவர் கடைசி வரைக்கும் லவ்வே சொல்லியிருக்க மாட்டார். இதுலேயுமே அவர் சொல்ல மாட்டார். கூட இருக்கவங்க சேர்த்து வச்சுருவாங்க. அதான் இந்த படமும் அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால ஃபோனு அந்த மாதிரி பெருசாக அவங்க அந்த யூசேஜே பண்ணல. ஃபஸ்ட்டே டைம் லைன் போட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி 12 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற கதை தான்ட்டு. அதனால வந்து நம்ம அது ஓகே. பட் அது சொல்லியிருக்கலாம். ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த டைம்லையுமே யாரும் இந்த அளவுக்கு இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. படமாக வந்து பார்த்துட்டு போக ஓகே. ரியல் லைஃப்பில் அந்த அளவுக்கு யாரும் இதுவாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு கொஞ்சம் லைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் ட்ராக் இருந்துச்சு. அதெல்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணி ஒரு 2 hours 2.5 hours கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ஒரு கடைசி 10 minutes 15 minutes அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் நடுவில் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரிம் பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல படமாக, இப்பயும் நல்ல படம் தான், பட் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்ன்ற ஒரு ஃபீல் இருக்குது. இன்டர்வல் வாஸ் ஓகே தான் ப்ரோ. ரொம்ப பயங்கரமான இன்டர்வல்லாம் இல்லை. பயங்கரமாக ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். பட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ஓகே தான். பட் கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸில் இருந்தது இன்டர்வல்லையும் நடுவில் லைக் இன்னும் பயங்கரமாக இருந்ததுன்னா படமாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும்.
தமன் வாஸ் குட். அவர் அந்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜில் பார்த்த மாதிரியே அப்படியே தான் இருக்கார். லைவ்லேயே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா இருக்கு. மெயினாக பிரீத்திக்காக வந்தேன். பிரீத்தி ஃபேனு, பயங்கர ஹாப்பி. அவ்வளோதான். 2 பேருக்குமே இருக்கு. பட் பிரீத்தி முக்குந்தனுக்கு தான் அதிகமாக இருக்கு. அதை நீங்களே இப்போ சர்ப்ரைஸ் எல்லாம் உடச்சிட்டா. நான் எல்லாத்தையும் சொல்லாமல் முறைச்சி வச்சிருக்கேன். 5 குரியனுக்கு சும்மா ஒரு சின்ன ரோல் தான், ஒரு பாசிங் ரோல் மாதிரி தான் இருக்கு. இன்னும் 2-3 பேர் சர்ப்ரைஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் உடைக்காம எல்லாம் படம் வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். எதுவுமே